சாய்ராம், எல்லாருக்கும் நமஸ்காரம். சாய்ராம், நான் இப்போ இருக்கிறது சத்திய வசிஷ்ட கோவில். இது வந்து பூலோக வைகுண்டங்க. எப்படி பூலோக வைகுண்டம்னு நீங்கள் கேட்குறீங்களா? இங்கே 108 சன்னதியில் வந்து 500க்கும் மேற்பட்ட எல்லா தெய்வங்களும் சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்படிப்பட்ட இந்த ஒரு இடம் வந்து எங்கே இருக்குன்னா, மதுரை விருதுநகர் ரோட்டில் திருமங்கலத்துலேருந்து 5வது கிலோமீட்டரில் மேலக்கோட்டைக்கும் செவரக்கோட்டைக்கும் நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா, குபேரர் குபேரலட்சுமி எல்லாம் அவர் பரிவாரத்தோடு வந்து இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். சாய்ராம், குபேரர் வந்து எச்சர்களுக்கு தலைவர். சாய்ராம், சாந்த குணம் கொண்டவர், அதோடு வந்து தயா குணம் உள்ளவர், ராஜ யோகத்தை அள்ளி தருபவர். இவருக்கு சிவபெருமான் வந்து அளவு கடந்த பக்தி. அவரால் பல வரங்களை எல்லாம் இவர் வந்து பெற்றவர். சிவபெருமானே இவருக்கு வடக்கு திசைக்கு அதிபதி ஆக்கினார். இப்படிப்பட்டவருடைய வரலாறை நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். பிரம்மாவுடைய மனசில் தோன்றுவர் தாங்க புலஸ்தியர் என்ற ஒரு முனிவர். அவருக்கு வந்து விஸ்ரஸ் என்ற ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு 2 மனைவி. மூத்த மனைவியினுடைய மகன் தான் நம்ம சொல்லக்கூடிய குபேரர். இவருக்கு இயற்பெயர் வந்து வைஸ்ராவணன். 2வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, இந்த மாதிரிங்க. ராவணனும் குபேரனும் சிவபக்தர்கள். குபேரன் வந்து ராஜ்யத்தை வந்து ஆண்டிகிட்டே இருக்கும்போது ராவணன் வந்து அந்த சண்டையிட்டு அந்த ராஜ்யத்தை வந்து குபேரன்ட்ட அபகரித்தார். அதில் மனம் உடைந்து அவர் பல இடத்துக்கு வந்து சிவபெருமானை தேடி சென்று அடைஞ்சாருங்க. அப்போது எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டே இருக்கும்போது காசியை அடைஞ்ச உடனே காசி விஸ்வநாதன் பார்த்த உடனே அதிலேயே மனம் லயித்து சிவபக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படியே பக்தி, தீவிரமான பக்தி பண்ணார். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, 800 ஆண்டு தவம் பண்ணாராங்க. இவர் தவம் வந்து கைலாயத்தையே நடங்க ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் சிவபெருமானும் உமா பார்வதியும் வந்து இவருக்கு நேரில் தரிசனம் கொடுத்தாங்க. தரிசனம் கொடுத்துட்டு இவருக்கு வந்து ஒரு அழகாபுரி ஒரு பட்டணத்தையே வந்து ஏற்படுத்தினார். விஸ்வகர்மா தான் அதை வந்து கட்டி கொடுத்தாரு. சிவபெருமான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். சிவபெருமான் தான் இவருக்கு அஷ்டதிக்கு பாலகரில் ஒருவராக நியமித்தாருக்கு. வடக்கு திசைக்கு அதிபதியாக நியமித்தார். இருக்கிற செல்வங்கள் அனைத்துக்கும் இவர் தான் அதிபதியாகவும் நினைச்சார். இப்படிப்பட்ட ஒரு மகா பாக்கியசாலி தாங்க குபேரர். இந்த குடும்ப சகிதமாக எல்லாமே இருந்து அருள் பாலிக்கிறனால இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சிவபெருமானின் கட்டளைக்கிணங்க தேவசிற்பியான விஸ்வகர்மா அவர் வந்து அழகாபுரி பட்டணத்தை வந்து குபேரனுக்காக உருவாக்கி கொடுத்தாருங்க. அப்படி உருவாக்கி கொடுத்த அந்த இடத்துல ஒரு அரண்மனையையும் கட்டினார். அந்த அரண்மனையில் வந்து அத்தானின்னு ஒரு மண்டபம் இருக்குங்க. ஏன்னா அந்த மண்டபத்தில் இவர் மீன் ஆசனத்தில் அமர்ந்து தாமரையை கையில் ஏந்தி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாருங்க. இப்படி தாமரை மலரை வச்சு வந்து அருள் பாலிக்கிறனால இவர் வந்து சாந்த குணம் ரொம்ப நிறைஞ்சவருங்க. இவர் பக்கத்தில் தான் சங்கநிதி பத்மநிதி இருக்காங்க. சங்கநிதி கையில் சங்கும், பத்மநிதி கையில் வந்து தாமரையும் இருக்குது. குபேரன் பகவானுக்கு அடையாளமே சங்கும் தாமரையும் தாங்க. இவருடைய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம்ங்க. இவர் வியாழக்கிழமை வந்து இவருக்கு விசேஷ காலம்ங்க. அதான் குபேர காலம் சொல்லுவாங்க. சாயந்தரம் 5:30லேருந்து 6 மணிங்க. குபேரன் கையால் அபயமுத்திரை காட்டுகிறார். திடீர் ராஜயோகம் தருபவர். சங்கநிதி கையில் சங்கு வைத்திருப்பான். இவர்தான் குபேரனிடம் செல்வம் பெற அனுமதி கொடுப்பவர். இவரது கை வரமுத்திரை தாங்கி நிற்கும். பத்மநிதியின் கையில் தாமரை இருக்கும். தாமரையும் சங்கும் செல்வத்தின் அடையாளங்கள்.
குபேரனின் மனைவி பேர் சித்திரலேகா. இவரது வாகனம் குதிரைங்க. இவர் எங்கே சென்று பறந்து செஞ்சாலும் சரி முத்து ரத்தனம் வைடூரியம் எல்லாம் சிதறி கிடக்குமாங்க. ஏன்னா இவர் வாயிலேருந்து போயிட்டே இருக்கும்போது வாயிலில் வந்து அப்படியே ரத்தனங்களாக உமிழ்வாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் தரக்கூடிய கடவுள் யார் இருக்காங்க குபேரனை தவிர? இப்படிப்பட்ட குபேரனை வந்து இங்கே 500க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் உள்ள இந்த கோவிலில் தனியாக ஒரு கோவில் வச்சு நாங்கள் தினந்தோறும் பூஜை ஆராதனை எல்லாமே நடத்துகிறோம். அதோடு வந்து குபேர யாகமும் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கோங்க. भगवते श्रीराजराजेश्वरी नमः। वाद्योवादिं समर्पयामि, हस्तयोः अर्घ्यं समर्पयामि, मुखे आत्मीयं जलं समर्पयामि, सर्वाङ्गे स्नानीयं जलं समर्पयामि। ॐ दाहसराशीरेखा पूरुकः दाहसराक्षः दाहसरापाद दाभो निग्गो सर्पादसप्रतवाद्य तिष्ठद्दशाङ्गूलम् पूरुक एवेदर्गो द्रवनञ्जरभूत। இப்படிப்பட்ட விசேஷமான இந்த இடத்துல வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இந்த சத்தியயுக சிருஷ்டி கோவிலுக்கு வாங்க. இங்கே இருக்கிற பகவானுக்கு வந்து நீங்கள் உகந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் நாங்கள் செஞ்சு தர்றோம். நீங்கள் வந்து மனநிறைவோடு குடும்பத்தோடு வந்து மனநிறைவோடு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுட்டு திருப்தியாக போங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். ஜெய் சாய்ராம்.